இன்னைக்கு உடுப்பி ரெசிபில மாம்பழம் கிரேவி பண்ணி காமிக்க போறேன். அங்க சாஸ்வேன்னு சொல்லுவாங்க. சாஸ்வேனா கடுகு, வெறும் சாஸ்வே, மாம்பழ சாஸ்வே அப்படிதான் சொல்லுவாங்க உடுப்பில. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாம்பழம் இப்போ இவ்வளவு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு பெரிய மாம்பழத்துல ஒரு 1/4 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு இவ்வளவு தேங்காய் கூட தேவையில்லை. 2 ஸ்பூன் தேங்காய், இவ்வளவு தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாய், கடுகு மெயினா வேணும். இது இப்போ மிக்சியில பச்சையாவே அரைச்சிடணும். இந்த மாம்பழம், இந்த வரமிளகாய், மிளகாய் காரம் வேணுங்கிறவா 2 போட்டுக்கோங்க, 2 1/2 கூட போதும். மிளகாய் இவ்வளோ பீஸ்க்கு. இந்த கடுகு வாசனையோட கமகமன் இருக்கும் இது. அப்புறம் இந்த மாம்பழம் பீஸ். இது வந்து வேக வைக்கவோ வதக்கவோ ஒன்றும் வேண்டாம். அப்படி பச்சையாவே போட்டு இந்த கிரேவியை பண்ண வேண்டியதான். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். மாம்பழம், தேங்காய், வரமிளகாய், உப்பு, கடுகு. நீங்க வந்து தேங்காய், வரமிளகாய், அந்த கடுகு 3ஐயும் முதல்ல அரைச்சிட்டு கடைசியில கூட மாங்காயை போட்டு அரைக்கலாம். ஏன்னா கடுகு சில அரைப்படாது. அதனால தேங்காய், வரமிளகாய், கடுகு முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறமா கடைசியில இந்த மாங்காயை போட்டு ஒரு அரைங்க. இது நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நிறைய எடுத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நான் காய்ச்சி கொடுத்துறேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மோர் மிளகாய் யூஸ் பண்ணிக்கணும். மோர் மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் அதில் இந்த பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை கடைசியில். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டாச்சு. அதில் பெருங்காய மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும்.